வா பிரீத்தி. ரிஷி, ஒரு சுத்து சுத்திட்டாங்க. என்ன நடக்குதுங்க? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அவன் பட்ல சுத்திட்டு இருக்கான். போய் அவனை தடுத்து நிறுத்துங்க. ரிஷி, மூணாவது சுத்து சுத்தி வராங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? கையெடுங்க அங்கிள், இல்லனா ரிஷி, ஐம் சாரிப்பா. இன்னைக்கு நான் உங்க பேச்ச கேட்க போறதில்ல. நில்லடா, நடக்கிறது நடக்கட்டும். இது ஒண்ணும் பொம்மைங்க விளையாட்டு இல்ல. அக்னிய சுத்தி வந்தா என்ன அர்த்தம்னு தெரியும்ல. இது கல்யாணத்துல சுத்தி வர மாதிரிமா. அம்மா, அக்னிய சுத்த நான் இவங்களை விடவே மாட்டேன். சும்மா இரு. வாணி 5 சுத்து சுத்திட்டாங்க. இன்னும் 2 சுத்து சுத்துனா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி ஆயிடுமே. மாம், ஏதாவது செய்யுங்க. ரிஷி என்ன விட்டுட்டு அணுவை கூட்டிட்டு போறா. ஏங்க, எதுக்கு அமைதியா இருக்கீங்க? எதுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க? வாணி, இப்ப நீயோ நானோ எதுவும் செய்ய முடியாது. 5 சுத்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 தான் பாக்கி இருக்கு. இன்னும் 2 சுத்து சுத்தினா கல்யாணம் கம்ப்ளீட் ஆயிடும். வாயை முடுங்க, உளராதீங்க. 6வது சுத்து சுத்திட்டாங்க. இல்ல ஆண்டி, இப்ப முடியாது. வாணி, வந்துரு. நீ பாப்பா, இது வீட்டு பிரச்சனை. பாட்டி, நீங்க நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே எதுவும் பண்ண முடியாது. அட கடவுளே, 7 சுத்தும் சுத்தி முடிக்க போறாங்க. போச்சு, 7வது சுத்தையும் சுத்தி முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ரிஷி, நிறுத்து. உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? இல்ல பைத்தியமா? என் பொண்ணை பாத்தியா?
சின்ன வயசுல இருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நீ அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலல்ல? அவளோட நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? அவளோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டியே. நீ இப்படி ஒரு சுயநலவாதியா இருப்பன்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. அக்கா, அனு, அக்கா நில்லு. சுவாதி, வாணி, நில்லுமா. அங்க பாரு. ரிஷி, என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்போ சுத்தி வந்த? இது அமெரிக்கா இல்ல, இது இந்தியா. பாத்தீங்களா இவன? அப்பா, வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நீ இன்னைக்கு எல்லாத்தையும் குட்டிச்சுவராக்கிட்ட. கொடுத்த வார்த்தையை காப்பாத்த முடியல. என் நண்பனுக்கு கொடுத்த சத்தியத்தை என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. ரிஷி, பிரீத்தி உனக்காக பிறந்தவ இல்ல, உனக்காக அணுதான் பிறந்திருக்கா. நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்கன்னு. எனக்கு தெரியும். நான் பிரீத்தியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் அவளை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த உலகத்துல பிரீத்தியை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். ரிஷி, நிறுத்துங்க. நான் இருக்கிற வரைக்கும் ரிஷி மேல கை வைக்க விட மாட்டேன் பரத். உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ இவன் கூட அது நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா இந்த அக்னியை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் நான் ரிஷியோட மனைவி ஆயிட்டேன். அண்ணா என்ன அண்ணா, என்னாச்சு அண்ணா? என்னாச்சுண்ணா? என்னாச்சு? நீ எங்க எங்க பிரீத்தி தானே இருந்தான். நீ என்ன பண்ற? பிரீத்தி இங்க இருந்தாளா? ஆமா. இல்ல, பிரீத்தி இங்க இல்ல. அவ வரவே இல்லையே. ஆஹா, உங்க பக்கத்துல அவ எப்படி வந்து நிப்பா? ஒரு நிமிஷம். ஆமா, நீ எப்படி நின்னுட்டு இருக்க லைக் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி? என்னாச்சு? அண்ணா என்னாச்சு? நீ என் கனவைய கலைச்சிட்டடா. சூப்பர். கனவா? என்ன கனவு? தம்பி, நான் உங்க அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா. ஓ ரியலி? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. Thank you. ஒரு நிமிஷம். கல்யாணம் எங்க நடந்துச்சு? எப்ப நடந்துச்சுனா? கனவுலடா. என்னடா நீ கனவுல கல்யாணம் பண்ணி நீ என்னோட கனவு நொறுக்கிட்ட. நீ என்ன தலைவரியா? நீ தான் என் கனவு நொறுக்கின ஸ்டூபிட் லூசர். ஆனா கனவு தான். அது உண்மை நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு கற்பனையில மிதந்துட்டு இருக்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, நீ ஒண்ணா நம்பர் லூசுனா. ஆமா, பை தி வே, இந்த கனவெல்லாம் நம்ம நைட்ல தூங்கும்போது தானே வரும். என் கனவுலாம் ரொம்ப ஸ்பெஷல். எப்போ வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அப்படியா? இங்கயா? இத்தனை பேர் முன்னாடி வச்சா? இங்க ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு இங்க கனவு வருதா? ரியலி? வளராத, உனக்குலாம் இது புரியாது. கிளம்பு. சரி, போறேன். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, கனவு கண்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு.
இதுக்கு மேல நீ எதுவும் கேட்காத. ஐனோ உன் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு. என் கைய நீ எவ்வளவு கெட்டியா புடிச்ச. நீ பண்ணது சரியில்லை. யார் கைய பிடிச்சா? இப்போ எவனோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வர? கொஞ்சமாவது வெக்கப்படு. இன்னும் கொஞ்சம் நாள்ல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. மாம் கூட அதை தானே சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோன்னு. ஆனா நீ எதையுமே கேட்காம நீ பாட்டு ஆடிட்டு இருக்க. என்ன? ஐயோ, எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. இல்லனா நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. உன்னோட சேர்த்து எங்க கனவும் வீணா போயிடும். ஏங்கா, நீ வேற ஒருத்தனோட கூத்தடிக்கிறத ஒருவேளை யாராவது வந்து பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ரிஷி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இப்ப வேற ஒருத்தனோட சுத்துறேன்னு சொல்லுவாங்க. உனக்கு அறிவே இல்ல. வாய் மூடு கண்ணாடி. எப்ப பாரு கருத்து பேச வந்துருவ. நான் அந்த பரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பரத்துக்கு நீ வேணுமா? அக்கா அவன்கிட்டயே சொல்லுக்கா, நானும் அவைலபிள்னு. இங்க பாரு, நான் இவ்ளோ ஹாட்டா இருக்கேன்ல. உன் கண்ணாடிக்கு பவர் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இருக்கும்போது உன்னை யாரு பாப்பா? அவன் ஸ்மைல பாத்தியா? சூப்பரா இருக்கு. செம ஹாட்டா இருக்கால. ஐ லவ் ஹிம். ஏ, அவன் பாக்குற மாதிரி ஆள் எல்லாம் இல்ல. எனக்கு என்னவோ ஒன்னா நம்பர் ஃப்ராட் மாதிரி இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கிச்சன்ல வந்து என் கையை எவ்வளவு கெட்டியா பிடிச்சேன் தெரியுமா? ரிஷி அணுவை பத்தி என்கிட்ட வந்து கேட்டான். அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்கிட்ட வந்து கேக்குறான். அப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொல்ல முடியும்? நான் வாயே திறக்கல. நான் சொல்லிருந்தா இங்க நின்றுப்பானா? இந்த நோம்பு கூட நடந்திருக்காது. என்ன கேட்டா இந்த மாதிரி எதிரி கூட எனக்கு வேணாம்னு சொல்வேன். இவன் அணுக்குதான் லாக்கி. நான் அதுவும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். இல்லனா ரிஷியோட போற சான்ஸ் கட் ஆயிடும். நான் அப்படி நடக்கவே விட மாட்டேன். என் ரிஷி இருக்கானே, அவன் பிளட் ஹாட், பாக்கெட் ஹாட், ஹாட்டோ ஹாட். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு எவ்வளவு நகை வாங்கி கொடுத்தானே. அவன் என் புருஷன் மட்டும் இல்ல. அப்புறம் அவன் ஒரு ஜாக் போட்ரி ஜாக் போட். தயவு செஞ்சு என் கையை விட. இல்லனா அட கடவுளே, இந்த அனு கைய நீட்டி நீட்டி அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. கேரக்டர்லெஸ் பொண்ணு. நான் ஒருத்தி அந்த வாணி பேச்ச கேட்டு என் புள்ள ரிஷிக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிட்டேன். இவன் என்னடானா அவன் மேல அஃபேரா இருக்கா. ஐயோ என் செல்ல புருஷா, நீங்க நல்லது நினைக்கிறீங்களோ கெட்டது நினைக்கிறீங்களோ, ஆனா இந்த இந்திரா இருக்காளே, இந்த கெட்டவளை என் வீட்டுக்கு மருமகளா கண்டிப்பா வரவிட மாட்டேன். இடியட். என்ன சம்பந்தியமா தனியா நின்னு என்ன யோசிக்கிறீங்க? இந்த தடவை நான் யோசிக்கிற விஷயத்தை கண்டிப்பா உன்கிட்ட சொல்ல மாட்டேன் வாணி. ஏன்? ஒருவேளை நான் அதை பத்தி உன்கிட்ட சொன்னேன்னா அதுக்கு சாதகமா ஏதாவது பேசி என்னோட மைண்ட மாத்த பாப்பேன். இந்த தடவை நான் என்னோட முடிவை மட்டும்தான் உன்கிட்ட சொல்லுவேன். அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டும் நான் மாத்திக்க மாட்டேன். இதுக்கப்புறம் யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த இந்திரா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். இப்போ இவ மூளைக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு? நல்லா யோசிச்சு பாக்குறேன். பூவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் எங்க? தேங்காவா? ஆமாமா தேங்காய். தேங்காய். என்னடா? ஏய், நீ தான் அடிச்ச? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? நான் சும்மா கைதான் வச்சேன். உண்மையிலேயே ஓங்கி அரைஞ்சிருந்தேன் வையன் 20 மைல் தள்ளி போய் விழுந்திருப்பேன். ஆமாமா, நீ அடிச்சனா 20 மைல் தள்ளி போய் விழுந்துற பாரு. பை தி வே, நீங்க என்ன பண்ற? முதல்ல நீங்க என்ன பண்றேன்னு சொல்லுடா. இத பாரு, நான் ஒண்ணும் நீ பாக்குறியா அந்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது, புரியுதா? நீ முதல்ல பொண்ணே கிடையாது. முதல்ல கண்ணாடி பாத்திருக்கியா? என்ன சொன்ன? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சொன்ன அப்பள மூஞ்சி அப்படியே போட்டு. guys ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இங்க பாருங்க, ரிஷியும் பிரீத்தியும் சண்டை போட்டுட்டு அதுல அர்த்தம் இருக்கு. ஓகே, லவ் பண்ணா சண்டை வரதா செய்யும். ஆனா நீங்க 2 பேரும் இங்க பாரு, எலியும் பூனையும் மாதிரி சண்டை போடாதீங்க. இவ தான் சண்டையை முதல்ல ஆரம்பிச்சா. என்ன? ஒண்ணும் ரிலாக்ஸ். இத பாருங்க, ஆம்பளைங்க எல்லாரும் பார்வதி தேவிக்கு தேங்காயை சமர்ப்பிக்கணும். வாங்க. சரி. எல்லாம் சிறப்பா முடிஞ்சிருச்சு. எல்லாம் சீக்கிரமா வாங்க. ஓம் சமானாக. பண்டிதரே, நாங்க 7 சுத்து சுத்தினா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே? அதாவது நாங்க எல்லாரும் சேர்ந்து 7 சுத்து சுத்தினா கல்யாணம் நடந்த மாதிரி தானே? யார் சொன்னா? அது யாருன்னா
கனவு கனவு ஆக்சுவலி அண்ணாவுக்கு கனவு வந்திருக்கும். கனவு தான் சொல்லியிருக்கோம் இல்லனா? என் பேரன் ரொம்ப அப்பாவி. இவங்கிட்ட யாரு என்ன சொன்னாலும் உடனே தலையாட்டிடுவான். ஏன்பா இந்த அக்னியை சுத்தி வந்தா அக்னி தேவன் சந்தோஷப்படுவாரு. கல்யாணத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா எந்த பொண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு அக்னி சுத்தி வரையோ அந்த பார்வதி தேவி ஆசையோட நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்தியால கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டம். இதப்படி சும்மா தண்டத்துக்கு நிக்கிறேன். அண்ணா ரிஷியனா என்னாச்சு பண்டிதரே? என்ன பிரச்சனை? என் புள்ள கோவிச்சுக்கிட்டு போறான். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பரத்துக்கும் பிரீத்திக்கும் கல்யாண தேதியை குறிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். குறிச்சு கொடுத்தீங்களா? பரத்துக்கும் பிரீத்திக்கும் கல்யாண தேதியா? ஆமா. ஐயரே, நீங்க தேதியை குறிச்சிட்டீங்கல்ல? சொல்லுங்க. இன்னும் 7 நாள் தானே இருக்கு. 7 நாள் கழிச்சா? ஏன்பா ரிஷி, நாங்க உன்னை மறந்துட்டோம்னு நினைச்சிடாத. பண்டிதரே, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னல. அதாவது பரத் பிரீத்தி கல்யாண தேதியை குறிச்சதுக்கு அப்புறம் ரிஷி அனுவோட கல்யாண தேதியை குறிக்க சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இவர் ஏன் இப்படி பாக்குறாரு? என்னப்பா இது? இந்தியால கல்யாணம் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு போல இருக்கே. இங்க பாருங்க சார், நாங்க மனைவி கிட்ட ஏற்கனவே சொன்னனே, பரத் பிரீத்தி கல்யாணம் முடிஞ்சு 4 நாளைக்கு அப்புறம் ரிஷிக்கும் அனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு நான் சொன்னேனே. 4 நாளா? இந்திரா, பண்டிதர் என்ன சொல்றாரு பாத்தியா? அவர் தேதி குறிச்சு கொடுத்திருந்திருக்காரு, நீ சொல்லவே இல்ல. ஆமா, பண்டிதர் சொன்னார்தான். இப்ப கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா என்ன? நீங்க சொல்றத பார்த்தா எப்படி இருக்குன்னா 4 நாள்ல ஏதோ வரும்னு சொல்வாங்களே, என்னது நிலா வரும்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா கல்யாண சடங்கு வேலையை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் மஞ்சள் பூசுறது, இந்த மெகந்தி எல்லாமே பண்ணலாம். ஆனா இந்த ரிஷி அனு கல்யாணம் மட்டும் பரத் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். சரி ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. இங்க பாரு இந்திரா, உனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி செய். உன் புருஷன் நீ என்ன செஞ்சாலும் அது எல்லாத்துக்கும் நான் உதவியா இருப்பேன். கண்டிப்பா. ஐயா, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். சரி வாங்க வாங்க. வாங்க. என்ன வாங்க நிக்கிறீங்க? வா. அதோ வரேன். என்ன சொல்லுங்க? சாமி பாதத்துக்கு கீழே சோளம் வைக்கணும். எங்கம்மா? சோளம் மனு எடுத்துட்டு வருவான். சோளம் நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட தான் இருக்கு. எங்கப்பா இருக்கு? நான் தான் வச்சிருக்கேன். அப்ப எடுத்துட்டு வாப்பா, பூஜையில வைக்கணும். அதனாலதான் சோளம் வாங்கிட்டு வந்திருக்கு. எங்கயா இருந்தா போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா, அப்பதான் பூஜை பண்ண முடியும். போ. பண்டிதரே, போ, சோளம் எடுத்துட்டு வா. நான் போய் ஏன் எடுக்கணும்? இது பொண்ணுங்க வேலை, பசங்க வேலை கிடையாது. போ எடுத்துட்டு வா போ. எக்ஸ்கியூஸ் மீ, செய்யற வேலையில ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு தனித்தனியா எதுவுமே இல்ல. பாரு, இந்த மாதிரி வேலை எல்லாம் பொண்ணுங்க தான் பாப்பாங்க. ஒரு நிமிஷம். மறுபடியும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப இல்ல ஒன்னு பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து போங்க. ஓகே, குயிக் மார்ச் 1 2 3 போங்க. வா. இவன் இன்னும் அப்படியே இருக்கான். டேய் பொறுக்கி, அங்கிள் வரதுக்கு முன்னாடி என்னடா சொன்ன? இதெல்லாம் பொண்ணுங்களோட வேலையா? பொண்ணுங்க வேலையாடா? இல்ல, நான் எதுமே சொல்லிய காட்டு போனேன். டேய் சும்மா இருடா, தீஞ்சு போன பல்லி, காஞ்சு போன குச்சி. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல. நீ பொண்ணா? நான் என்ன ஜோக்கா சொன்னா இப்படி பகாசுர மாதிரி சிரிக்கிற? ஆப்வியஸ்லி நீ ஒரு பொண்ணா? டேய் ஓவரா பல்ல காட்டி சிரிக்காத. இந்த 1.5 கிலோ கைய பாத்தியா? ஓங்கி அடிச்சேன்னு வையேன், பூமியை பொளந்துட்டு நீ உள்ள போயிடுவ. ஜாக்கிரதை. ஓ, 1.5 கிலோ கைய வச்சு என்ன அடிப்பியா நீ? ஐயோ. அடி வாங்கறியா? தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். அட, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்காங்க. வாங்க வா, எல்லாரும் பூஜைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டு போனேன். ஓய், வாயை மூடிட்டு வாடா. பண்டிதர் அங்க சோளம் கேட்டார்ல, வாங்கிட்டேன். அத கையில வச்சிட்டீங்க. நின்னா வா இடியட். எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. பார்வதி தேவி நினைச்சுக்கிட்டு அக்னியை சுத்தி வரணும். எல்லாரும் அவங்க ஜோடியை கூப்பிட்டுக்கிட்டு அக்னியை சுத்தி வாங்க. கல்யாணம் பண்ணிக்காதவங்க கூட இதை சுத்தி வரலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பார்வதியோட ஆசையால அவங்களுக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். சரி எல்லாரும் வாங்க. வயசு பசங்க முன்னாடி போங்க. எங்களை மாதிரி வயசானவங்க எல்லாம் உங்க பின்னாடி மெதுவா வந்துகிட்டு இருக்கோம்.
டேய் மனோ, நீயும் போய் சுத்துடா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு சீக்கிரமா கிடைக்கட்டும். எனக்கா பாட்டி? வா வா ட்ரை பண்ணு வா. இங்க பாருமா சுவா, நீயும் போய் சுத்துமா. உனக்குன்னு ஒரு பையன் இது வரைக்கும் பிறக்காம இருந்திருப்பான். வேணாம் பாட்டி. போய் சுத்துமா போ. இப்பதான் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.